டெல்லியில் நடந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும். நம்முடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும். நீட் ஃபேராக நடக்கணும். நீட் இந்த லீக் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இளைஞர்கள் அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவருக்கான இழப்பீடும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் துணை இராணுவம் எங்ககிட்ட மன்னிப்பு கோர வேண்டும். இப்படின்னு சொல்லி பல அம்ச கோரிக்கைகளுடன் சிஜேபி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 26-29 தினங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொட்டஸ்ட் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜினாமாவை ஒப்படைக்கிறார். உடனடியாக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது. சிஜேபியை சார்ந்தவர்கள் ஓகே இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, என்னை எல்லாருமே சேஃபாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. மாணவர்களுடைய போராட்டம், ஒன்றாக மாணவர்கள் எழுந்த போராட்டம் இதுவரையிலும் தோல்வியடைந்தது கிடையாது. அதற்கு இதுவும் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு சான்று. ஆனால் டெல்லியில் வெற்றி பெற்ற இந்த போராட்டம் சென்னையில் எந்த அளவுக்கு அது அரசியலாக்கப்பட்டது அப்படின்னும் அந்த அரசியலில் எந்த அளவுக்கு சில நபர்கள் குளிர்காய்ந்தார்கள் அப்படிங்கிறது இங்கே பெரும் ஒரு டிபேட்டாக மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதை மக்களை கவனிக்க வைப்பதற்கும் அதில் வெற்றி பெறுவதற்கும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த கூட்டத்துக்கும் புரிய வேண்டும். அதே மாதிரி தான் நம்முடைய கெரியர்லையும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய ஐடியா நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியணும்னா ஆங்கிலம் சரியாக இருக்கணும். ஆங்கிலத்தாலேயே நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் லெவலில் வீக் ஆகி அவங்களுடைய சேலரி ஹைக்கு இல்லாட்டி அப்ரைசல் இது எதுவுமே கிடைக்காம இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை ஈஸியாக நம்மளால் கற்றுக்கிட முடியும். அதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைமிங் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்காகவே 24 மணி நேரமும் மிஸ் நோவா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீச்சர் ரெடியாக இருப்பாங்க. தமிழ் வழியாகவே நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கலாம். நீங்கள் பேசக்கூடிய ஆங்கிலத்தில் தவறுகள் இருந்தால் அதை தமிழ்லேயே சுட்டி காண்பித்து அதை சரிப்படுத்தும். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. 24 மணி நேரமும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இதை பேசி பழகலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் குரூப் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் இல்லை. நம்ம ஆங்கிலம் பேசி நம்மளை தப்பாக யாராவது பார்த்துக்கிடுவாங்களோ அது எதுவுமே இல்லைங்க. தினசரி ஒரு 30 நிமிஷம் 3-4 வாரங்கள் இப்படி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இங்கிலீஷை வாட்ஸ்அப், யூடியூப், ஜெமினி அப்படின்னு சொல்லி வேடிக்கை மட்டும் பார்க்காம ப்ராக்டிக்கலாக உங்களால் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அதன் வழியாக ஃப்ளூயன்சி அதிகப்படுத்துவதற்கான கோர்ஸ்க்கான லிங்க் கீழே இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டும் நம்ம சென்னையில் நடந்த இல்லாட்டி தமிழ்நாட்டில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இரண்டும் வேற வேற. டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட் நீட் வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது, ஃபேர் நீட் வேணும் அப்படிங்கிறது தான். எங்களுக்கு நீட் வேணும், அது ஃபேராக நடக்கணும். லீக் அப்படிங்கிறது, அதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது லீக் ஆகக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே சமமாக நடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படியே இந்த பக்கம் தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஃபேர் நீட் கேட்கவே இல்லை. அவங்க கேட்டது எல்லாமே பேன் நீட் அப்படிங்கிறது தான். நீட்டை முழுவதுமாகவே துடை தெரியப்பட வேண்டும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா மட்டும் செய்தால் போதுமா? நீட்டை முழுவதுமாக மாற்றினால் மட்டும்தான், இல்லாட்டி மாநில பட்டியலுக்குள் நம்ம கல்வியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதும், நீட் அப்படிங்கிறதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும், அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமான நீட் ரத்து அப்படிங்கிறது தான் இங்கிருந்து வந்த குரலாக இருந்தது. இதிலேயே, அதாவது இந்த மெயின் கோர் ஆப்ஜெக்டிவ்லேயே இவங்க 2 பேருக்குமே என்ன இருந்துச்சு, கான்ஃப்ளிக்ட் அப்படி இருந்தது. ஆனாலுமே சிஜேபி கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய இடத்தையே கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து பலவிதமான போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சி அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போராடிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணது யார்? இந்த போராட்டம் உண்மையிலேயே மாணவர்களுடைய போராட்டமாக இருந்துச்சா அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஒரு வீடியோ, இது எல்லாமே வீடியோ விஷுவல்ஸாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வீடியோவில் ஒருத்தர் கேட்பார், அது சிஜேபி பார்ட்டியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த இயக்கத்தை சார்ந்தவர், பார்ட்டின்னு இல்லைல்ல, அந்த கரப்பான் பூச்சிகளுடைய அந்த இயக்கத்தை சார்ந்தவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்திருக்கீங்க, ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆல்ரெடி எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஒரு முத்திரை அப்படிங்கிறது குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த டிஷர்ட் போட்டுட்டு இங்கே வர்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜூலி, அந்த ஜென்சி டிஎம்கே இருக்காங்கள்ல, அவங்கள பார்த்து அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, வெளிநடப்பு அப்படிங்கிறது செய்கிறாங்க. வெளிநடப்புனா அங்கேருந்து போயிடுறாங்க. எதுக்கு நம்மளால் இப்படி தகராறு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த இடத்துல திமுக ஸ்கோர் பண்ண நினச்சாங்களா, இல்லாட்டி திமுகவினுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாட்டில் நடந்த இந்த பேன் நீட் அப்படிங்கிற இந்த போராட்டம் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிரானதாக திசை திருப்பப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை நிறைய பேர் உணர ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க.
கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. இப்படியே போனால் உண்மையிலேயே மாணவர்கள் இந்த போராட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க, மாணவர்களுடைய போர்வையில் கட்சிக்காரர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் அப்படிங்கிறதான். பட் உள்ளே நுழைந்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த பயம்லாம் வேண்டாம், உள்ளே நுழைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்மளால் சொல்ல முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் நான் மட்டும் கிடையாதுங்க, ஐயா வீரபாண்டி அவர்கள் இருக்கார்ல, அது மாதிரியான சித்திரங்கள் வேண்டாம். இது நம்ம போராட்டத்தின் நோக்கத்தை திசை திருப்பிவிடும். முதலமைச்சர் விஜய் குறித்து கண்ணிய குறைவான கேலி சித்திரங்கள் படங்களுடன் நீட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வீரபாண்டியன் வைத்த கோரிக்கை. வீரபாண்டியன் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏதோ நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பலாம் வேண்டாம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரா, அவங்க இடத்த தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க, பால நிலம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, கொச்சையான இமேஜஸ், கொச்சையான வார்த்தைகளுடன் தமிழ்நாட்டு அரசியலை மையப்படுத்தி இந்த நீட்டு போராட்டம் அப்படிங்கிறது திசை திரும்புகிறது. ஒரு கேலி சித்திரம் எவ்வாறு பொருள் கொள்வது என்று தெரியவில்லை, ஆனாலும் கூட அது போன்ற சித்திரங்களை கைவிடுங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். எல்லாரும் அதை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு சிலர் அதை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் என்ன நான் அதை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரபாண்டி அவர்கள் சொன்னதற்கான வீடியோ எவிடன்ஸ் இதோ உங்கள் பார்வைக்காக. அவ்வாறு கேலி சித்திரங்கள் ஏதாவது தவறி வந்திருக்குமே சொன்னால் ஒரு இடங்களில் கூட அவர்கள் திருத்திக் கொள்வார்கள் என்று நான் சொன்னேன். சரி, இதில் ரொம்ப கேவலமான சித்திரங்களை பகிர்ந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறத புட்டுன்னு வச்சாதானே மக்களுக்கு இனி இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குமா, அப்படி நடந்தால் யார் உள்ளே வருவாங்க, யார் அதை ஹைஜாக் பண்ணுவாங்க, யார் மக்களுடைய மண்டையை கழுவுவாங்க, யார் நம்முடைய அமைதியை சீர்குலைப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? முதல்ல சில கரப்பான் பூச்சிகள் இருந்தாங்க. ரஞ்சித் கரப்பான் பூச்சி, அமீர் கரப்பான் பூச்சி, அடுத்ததாக வெற்றிமாறன் கரப்பான் பூச்சி, அடுத்ததாக இந்த பக்கம் பார்க்க போனால் இன்றைக்கி ஜோதிகா கரப்பான் பூச்சி. அவங்க கூட இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. பட் அவங்க சென்னையில் நடந்த அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி கிடையாது, டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜோதிகா அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பேர் நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் சதுரங்கத்தில் ஒரு 3-4 காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கரப்பான் பூச்சிகள்லாம் வெளியில் வந்து 5 வருஷம் சைலண்ட் மோடில் இருந்தாங்க, இப்போ திடீர்னு வெளியில் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய மிராக்கிள் தான். சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் உயிர் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது. அதுலேயும் வெற்றிமாறன் அவர்கள்லாம் பேசிட்டு இந்த பக்கமாக நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய சார்பாக நீட்டு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அதில் பேசிட்டார். அதில் பேசின உடனே அடுத்ததாக மாணவர்களுடைய போராட்டத்துக்குள்ளே வந்து பேசுகிறார், உங்களுடைய போராட்டத்தை யாரோ திசை திருப்ப பார்க்குறாங்க, யாரோ ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் விட்டு கொடுத்துறாங்க. ஐயா அது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான், உங்களுடைய கண்ணாடி தான் அது, நீங்கள் அதை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணாடி சார் அது. ஏன்னா இவங்க தான் அதை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக அமீர் அவர்களாக இருக்கட்டும், மன்சூர் அலிகானாக இருக்கட்டும், ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு நீட்டுனா என்ன தெரியுமா, இப்போ எப்படி போராட்டம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம், அதுக்குள்ளேயே இவங்க என்னெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா தலித் அரசியல், தலித்தை பற்றியான பேச்சுக்கள், 8 அமைச்சர்கள் இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் நான் இதுவரை இந்தியனா உணர்ந்ததே கிடையாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வசனங்கள், என்னென்ன வன்மம் இருந்துச்சோ அத்தனை வன்மத்தையும் அவர் தெளிச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். இது எல்லாமே பெரிய கண்டனத்துக்கு உட்பட்டுச்சு. மக்கள் பார்க்கக்கூடியவர்கள் என்னடா இவனு இப்படி இருக்கானுங்க, இவனெல்லாம் சரியான ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவனுக்கு எதிராக ஏகப்பட்ட கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு. இனி இவங்களுடைய படங்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ராஜ்மோகன் அவர்கள் எந்த சாதி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை ரஞ்சித் அவர்கள் சொல்கிறார், அவர் தலித்துன்னு எனக்கு தெரியாது, தனி தொகுதியில் நிற்கும் போது அவர் தலித் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொன்னதெல்லாம் பெரிய விமர்சனம். இதை நம்ம அரசியல் சதுரங்கத்தில் வச்சு கிளின்னு கிழிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சாதி பார்க்காம பழகக்கூடிய மனிதர்கள் மனதிலும் இவன் இந்த சாதி, இவனை பார்த்து பழகணும், இந்த சாதி இருக்கிறவனுக்கு போராட்டத்துக்கு நீ தான் முன்னுரிமை கொடுக்கணும், இந்த சாதியை பற்றி நீ தான் கேள்வி கேட்கணும், அப்படின்னா தான் நீ இந்த சாதியை சார்ந்தவன், அப்படின்னா தான் நீ தலித், அப்படின்னா தான் நீ வன்னியா, அப்படின்னா தான் நீ நாடார், அப்படின்னா தான் நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒவ்வொருத்தவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சாதிய தூண்டல்கள் அப்படிங்கிறத இவனு கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தானுங்க. அப்போ இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படிங்கிறத விட நீட்டு ரத்து அப்படிங்கிற போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை, இந்த நீட்டு ரத்து அப்படிங்கிற போராட்டத்துக்குள்ளேயும் வந்துக்கிட்டு இவங்களுடைய அரசியல் அஜெண்டா எல்லாத்தையுமே உள்ளக தூக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைப்பதற்காகவும், எப்படி ஒரு சினிமா துறையிலிருந்து ஒருத்தர் சிஎம்மாக வரலாம், அப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களை வச்சே நம்ம ஏவி அவங்களை என்ன செஞ்சிடலாம், காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இக்கோசிஸ்டம் இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டு அதில் சில வெறிநாய்களை குதற விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களெல்லாம் வெளியில் அனுப்பி ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதுக்கு தான் நம்முடைய வலுவான எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். மாணவர்களுடைய போராட்டத்துக்கு கிடையாது. இந்த மாதிரியான சில நபர்கள் 5 வருடம் கோமாக்கு போனவங்க திடீர்னு உயிர் வந்து வெளியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவனெல்லாம் புரட்சி பேசுவானுங்க, என்ன வேணாலும் பேசுவானுன்னு வச்சுக்கோங்களேன். இனி வந்து தமிழ்நாடு நிம்மதியாகவே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகிருச்சு.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ரொம்ப கனகச்சிதமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்களாம் விபச்சாரிகள் அப்படின்னு பேசணுன்னுலாம் முன்னாடி கொண்டு வந்து பேச வச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக உதயநிதி அவர்களுடன் ரொம்பவே க்ளோஸாக இல்லாட்டி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்திருக்கிறதுனால அவங்க கட்சி நம்ம சொல்லலை, பட் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை கொஞ்சம் பாருங்களேன். அடுத்ததா, இது மாணவர்கள் போராட்டமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஏகப்பட்ட விஷுவல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது உங்கள் பார்வைக்காக. சரிப்பா, இந்த இடத்துல ரஞ்சித் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டாரு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் இல்லாட்டி தலித் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்டின் போது தான் இதெல்லாம் பெருசாக பேசப்பட்டுச்சு. ரஞ்சித்தினுடைய உண்மையான முகம் வெளியில வர ராஜ்மோகன் அவர்கள் சொல்லிட்டாரு, இல்லை பதிலுக்கு பதில் நாமளே சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? என்னையும் அது பதிலுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்காது. அது வந்து அப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நோக்க சதஞ்சு போயிடும். அவருக்கும் சேர்த்து அவர் பாராட்டுற மாதிரி நான் உழைப்பை போட்டுக்கிறேன்ப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு நாள் ரஞ்சித் அவர்களின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் இருப்பது. நன்றி. இப்போ இங்க இருக்கக்கூடிய மாறு வேடத்தில் வந்த நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் மாணவர்களுடைய புரட்சிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி எந்த புரட்சியுமே இல்லாம அவனுடைய வன்ம கொடோன்களை வெளியில தட்டி விட்டுட்டு போயிட்டானு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி சில பேர் மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க. அதுல மாறு வேஷத்தில் கொத்தூஸ் அப்படிங்கிற ட்வீட் என்னால பார்க்க முடிந்தது. இன்னுமா என்ன தெரியல. இதை விட பெருசா தர்மேந்திர பிரதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப இங்க யாருப்பா அவரு? நீட்டுக்கு கல்வி அமைச்சரா இவர் என்ன அப்படின்னு சொல்லிலாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுதானே இந்த நீட் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம இன்வால்வ் ஆகணும். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் பேர் தெரியல, யார் ராஜினாமா செய்ய வைக்கணும்? ஐயா ட்ரம்ப் அவர்கள் ராஜினாமா செய்ய அப்படின்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடிடா அப்படின்னு தானே இருக்கும். அதே மாதிரி தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நர்மேந்திர பிரசாத் அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கார். நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் அப்படின்னு தோணுது. நர்மேந்திர பிரசாத் பதவி விலகணும், இதான் இளைஞர்களோட கோரிக்கை. நர்மேந்திர பிரசாதா? ஐயா, இப்படிலாம் நீங்க போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தை தாவேக்காக்கு எதிராக இப்போ நாம் தமிழர் கட்சியிலேயே சில நபர்கள், முக்கியமாக இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன பேசினாங்கன்னா, இந்த 5 வருஷம் நீட்டை ஒழிச்சிருவேன், அடுத்த 7 மாதத்தில் நீட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீட்டு ரத்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து, எங்ககிட்ட ஃபார்முலா கேட்குறாங்க, அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம், இப்படிலாம் சொல்லி 5 வருஷத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா திமுக. அவங்கள பற்றிலாம் எதுவுமே கேட்காம நேரடியாக தாவேக்கா விஜய் இப்படின்னு சொல்லி மட்டுமே இது இருந்துச்சு. இனி மக்கள் இதை ரசிப்பாங்களா? இந்த மாதிரியான அரசியல்வாதிகளையும் இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்களையும், இல்லை அரசியலே இல்லாத ஒரு கூட்டத்தை அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக மாற்றிய இவங்களெல்லாம் மக்கள் நம்புவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. இவனுங்க இனிமேல் தமிழ்நாட்டில் 1008 ப்ரொட்டஸ்ட் பண்ணுவானுங்க. ஆனால் அந்த ப்ரொட்டஸ்ட் முழுவதுமாகவே மக்களுக்கானதாக இருக்காது, ஒரு கட்சிக்கு எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வலுவானதாக பார்க்க முடியும். அதை இப்போ நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம். இது பெரிய ஒரு விஷயம். இவ்வளோ நாள் மறைமுகமாக நம்ம முன்னாடி இருந்தவனுங்க இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் புரோக்கர்ஸ் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவை நம்ம பார்க்க முடிந்தது. அதில் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸை கொடுங்க விஜய் அவர்களுக்கு, ஏன்னா முதுகெலும்பே இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிந்தது. ஏண்டா பேன் நீட்டுக்கு முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்படின்னா போன முதலமைச்சர் என்னடா சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செருப்பை கழட்டி சாணியில் முக்கி அடிச்சு விட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி வந்து இப்ப போராட்டம் கொத்தடிமைகள் போராளிகள் வேஷம் அப்படிங்கிற இன்னொரு விஷுவல்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப கேவலமா சித்தரிக்கப்பட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய புகைப்படமும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான அந்த சூரட்டிகள், அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய செய்கைகள். சனம் ஷெட்டி வந்து பேசுறாங்க, எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்தவங்க ரொம்ப ஆபாசமான அந்த நடுவிரலாம் காண்பித்து இறங்கி போ அப்படி இப்படின்னு சொல்லி பலமான கத்தல். மாணவர்கள் கண்டிப்பாக அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. மாணவர்கள் அதை பொறுமையாக கேட்டு எங்களுடைய போராட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே இருந்த ஒரு இக்கோசிஸ்டத்தை பாதிச்சிருச்சு. சனம் ஷெட்டி அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிச்சு. மறுபடியும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா இங்கே பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். அதன் பிறகுதான் இது ஒரு பக்கமாக போகுது, இந்த இடத்துக்குள்ள கட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் தான் இந்த சிஜேபி அந்த கரப்பான் பூச்சிகளுடைய முக்கியமான நிர்வாகிகள் முடிவெடுக்கிறாங்க. பட் முடிவெடுத்த ஒரு 8 மணி நேரத்திலே இந்த போராட்டம் முழுவதுமாக முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் ஒரு 1-2 நாள் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க,
இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ள வந்திருப்பாங்க. இப்போ ராஜமுருகன்லாம் வந்திருந்தார் பார்த்தீங்களா, கடைசி வீடியோ ராஜமுருகனுக்கு டெடிகேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய நபர்கள் நம்ம முன்னாடி அவனு யார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி காண்பிப்பதற்காகவே இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியாக நீட் ஒழிக்க போறாருன்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு முதல்வரை இவ்வளவு கேவலமாக சித்தரித்து புகைப்படம் வச்சிருக்கானுங்க அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பேசணும். வடக்கன்ஸ் கூட போராட்டத்துக்கு உண்மையா இருக்காங்கடா, ஆனா இவனுக்கு தான் மாணவர் அமைப்பான், இவனுக்கு சொன்னது யாரும் காலேஜ் போகக்கூடாதான் அப்படின்னு சொன்ன ஒரு நபருடைய புகைப்படமும் ரொம்ப பெரிய அளவில் வைரல். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வருவது என்னன்னா, இனியும் அடுத்தடுத்த, ஏன்னா இன்னும் 6 மாசத்துல இந்த கட்சி இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், இன்னும் 4 மாசம் தான் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் ஆர்வம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலடா சிக்கல் வரும், அந்த சிக்கலை பயன்படுத்தி எப்படியா இவனை ஓரம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சிக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய அந்த காய்நகரத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு அரசு அதிகாரிகள் ஒரு சில நபர்கள் பேசின வீடியோ ரொம்ப வைரல். ஜிபேல பணம் அனுப்பவும் முடியல, நமக்கு யாரும் பணம் வந்து பணத்தை கொடுத்தாலும் ஜிபேலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, அதாவது லஞ்சம் வாங்க முடியல அப்படிங்கிறதான் ஜிபேல லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்கப்பா. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சோடனே சில அரசு அதிகாரிகள் பேனிக் ஆகுறாங்க. நீங்கள் உங்களுடைய இன்கம்க்கு எக்ஸஸாக ஜிபேல பணம் வாங்கும்போது கொடுக்கும்போது அது ஒரு கேள்வியாக மாறும்போது அதுக்கான பதில் இருந்தால் சொல்ல போகிறீங்க. இல்லை அதில் வந்து நீங்கள் பண வேட்டை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது பயமாகுது. உடனடியாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் நீங்கள் வந்து மினிஸ்டர்ஸுக்கு எம்எல்ஏக்கெலாம் என்ன செய்யாதீங்க, பெரிய அளவில் ரொம்ப பெரிய அளவு வரவேற்புலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த இடத்துக்கு போக போகுது அப்படிங்கிறது என்னால் இப்போவே ஸ்மெல் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறத ஹைஜாக் பண்ணி திமுக ஆளும் கட்சியாக வர துடித்தது. ஆனால் திடீர்னு மாணவர்களுடைய புரட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இது அரசு அலுவலர்கள் அரசு அதிகாரிகளுடைய ஒரு போராட்டமாக வெடிப்பதற்கான பல வாய்ப்புகளை என்னால் பார்க்க முடியுது. டாஸ்மாக் ஊழியர்களுடைய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் பேர் தூண்டி விட்டானுங்க. 10 ரூபாய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் 10 ரூபாய் வாங்கியே தீர்வோன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எங்கேயாவது நடக்குமாங்க? நாங்கள் ஊழல் செய்வோம், ஊழல் செய்கிறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சட்டம் வகுத்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு போராட்டம் நடக்குமா? நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அடுத்த அரசு அதிகாரிகள் இந்த குட்டி குட்டியாக இப்போ தப்பு செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடைச்சலாக இருக்குது. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, லஞ்சம் வாங்க முடியல, நம்மன்னு கையறிக்குது போல். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்தது என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ மக்கள் விழிப்புடன் இருங்க. இது ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும்தான். இதுக்கு மெயின் பிக்சர் வரும் காலங்களில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏகப்பட்ட இடம், ஏகப்பட்ட சிக்கல்களை தமிழ்நாடு உணர ஆரம்பிக்க போகிறது. எல்லாருமே அரசியல் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. ஸோ ரொம்ப விழிப்புடன் இருங்க. நம்மளை சுற்றி ஒரு மாய வலை அப்படிங்கிறது பின்னப்பட்டு வருகிறது. நம்முடைய அமைதியை சீர்குலைப்பதற்காக பல சக்திகள் ஒன்றிணைய போகிறார்கள். நம்ம அமைதி மட்டும் கிடையாது, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய மாற்றம் அப்படின்னு சொன்ன எல்லாமே பொய், வெறும் போலியான பிம்பம். நாங்கள் மட்டும்தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை மறுபடியும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலை என்னுடையது. உண்மை என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐனுடைய அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கீழே இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.